ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நாங்கள் எங்கே கிளம்பி ரெடியாக இருக்கோன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை. அதுக்கு முன்னாடி மணியை பாருங்கள். மணி கரெக்டாக 1:20 ஆயிடுச்சு. 1:20க்கு எங்கே போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம். வேறு எதுவும் இல்லை, நாங்கள் எப்போயுமே இந்த நைட் டைமில் மோஸ்ட்லி 3 மணி ஆயிரும் எடிட் பண்ணி தூங்குறதுக்கே. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறியாயிரும். நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னாக்கா, சரி வா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க போவோம். அப்பப்போ போவோம், எப்போயுமே இப்போ ரெகுலராக போக மாட்டோம். அப்பப்போ இந்த மாதிரி தான் டைம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, எடிட்டிங்னு மண்டை அப்படியே காஞ்சி போயிடும். அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூல் ஆக்கிறதுக்காக கொஞ்சம் சில்லாக அப்படி வெளியில் போயிட்டு வருவோம். அப்படி நாங்கள் வெளில போகிறது தான் இது. டீ குடிக்கிறதுக்காக நம்ம வந்து அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேருமே கிளம்பிட்டோம். கூட என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களோட பயங்கர வைபாக இருந்துச்சு. நானும் அருணும் வந்து பின்னாடி உட்காந்துட்டு, எனக்கு எப்பயுமே வண்டி ஓட்டுறது பிடிக்கவே பிடிக்காது காய்ஸ். உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் திவ்யா தான் என்ன பண்ணுறது, திவ்யா ஓட்டுறதெல்லாம் மின்னல் மாதிரி ஓட்டுவா. அதனால் அவளை ஓட்டவே விட மாட்டேன். நான் எப்பயுமே சரி நான் ஓட்டி தான் அவளை உட்கார வைப்பேனே தவிர அவள் ஓட்டி நான் என்றைக்குமே உட்கார்ந்ததில்லை இத்தனை வருஷத்தில். ஏன்னா பயம் எனக்கு அவள் கூட உட்காரும்போது. ஏன்னா அவெல்லாம் பறப்பா காத்தாட்டம். ஒரு வழியாக டீ கடைக்கு வந்துட்டோம் காய்ஸ். டீ கடைக்கு வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். எப்பயுமே ரெகுலராக நைட் டைமில் வெளியில் வந்தாலே ரொம்ப நேரம்லாம் சுற்ற மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். அதுக்கப்புறம் நம்ம போனோமா டீயை குடிச்சோமா வந்தமான்னு இருக்கணும். அந்த இடைப்பட்ட வர்றது போகிறது இருக்கு இல்லையா, அந்த போகிறப்ப என்ஜாய் பண்ணுமே தவிர நைட் டைமில் ஓவராலாக சுற்றி இது பண்ண மாட்டோம். இதை பார்க்குறவங்க யாரும் நீங்களுமே நைட்டில் ஓவராக சுற்றாதீங்க. ஆமாம் காய்ஸ், காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இந்த மாதிரிலாம் சுற்றாதீங்க. ஸோ வந்து நாங்களே வெளில போகிறோம் அப்படின்னாக்கா யாராவது சேஃப்டிக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு தான் போவோம். ஏன்னா அப்படி இருக்குது, உலகம் அப்படி மாறிடுச்சு. யாருமே இங்கே நைட் டைம்லலாம் நிம்மதியாக போகிறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. அதுவும் சென்னையில் ரொம்ப கஷ்டம். ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, டீ குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரே ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வழியாக போயிட்டு வந்துவிட்டோம். டீ குடிச்சிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவசி ஒரே சண்டை போட்டால் வந்தோடனே ஏன்டா சீக்கிரம் கூப்பிட்டு வந்தேன்னு, இல்லைம்மா இந்த மாதிரிம்மா சென்னையெலாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஆலிஸ் சொன்னேன். அவளும் சரி ஓகே நீ என்னமோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. வந்தோடனே அவங்க 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் தான் இன்னும் பண்ணல. நானும் ட்ரெஸ் பண்ணிட்டு தூங்க போகிறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த மாதிரியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், பை பை, லவ் யூ.